friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம how to make almond milk. Almond milk எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் friends. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பட் 1 லிட்டர் நீங்க பியூர் almond milk எதுவும் சுகர்லாம் கலக்காம நீங்க Amazonலயோ இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலயோ வாங்கணும் அப்படினீங்கன்னா அது 400 500 இருக்கும் friends. அதுலயும் ingredients எல்லாமே கலந்திருப்பாங்க. உங்களோட weight lossக்கா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு healthy living வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு நினைச்சிருக்கலாம். இல்ல உங்களோட hormonal imbalance, PCOS அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு cow's milk advisable கிடையாது. இப்போ நமக்கு கிடைக்கிற பாலும் சுத்தமான cow's milk கிடையாது. சோ நீங்க எப்படி nut milk வந்து வீட்லயே ஈஸியா மேக் பண்ணி எல்லாத்துக்குமே milk சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். almond milkல என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கறதையும் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ல இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்க. சோ நம்ம சேனல்ல இருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பொதுவாவே டெய்லி ஆல்மண்ட் சாப்பிடுறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது फ्रेंड्स. இதுல இருக்கிற விட்டமின் இ அதிகமா இருக்கு நம்மளோட ஆல்மண்ட்ஸ்ல. நீங்க இத மில்கா கன்வர்ட் பண்ணி ஒரு 4 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். எப்படி மில்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோட எண்ட்ல நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நம்ம மில்கா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட கவுஸ் மில்கோட நம்மளோட மாட்டுல இருந்து நம்ம எடுக்கிற பால்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ ஒரு கப் வந்து பாலுக்கு வந்து பசும்பாலுக்கு வந்து 150 கலோரி இருக்கும் फ्रेंड्स. பட் ஒரு கப் வந்து ஆல்மண்ட் மில்க்குக்கு 40ல இருந்து 60% மட்டும் தான் 60 மட்டும் தான் கலோரிஸ் இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கலோரி கவுண்ட் வந்து கம்மியாகும். நீங்க weight lossல இருக்கீங்க அப்படினா எனக்கு weight lossலாம் இல்ல ஆனா நான் வந்து healthy livingக்கு போணும் நான் வீகனா இருக்கணும் அப்படினா நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மாதிரி nut milk வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஆல்மண்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும் இல்ல फ्रेंड्स. ஆல்மண்ட், வால்நட் இந்த மாதிரி எல்லா நட்ஸ்ல இருந்தும் பண்ணலாம். ரைஸ்ல இருந்து மில்க் எடுப்பாங்க. அதே மாதிரி ஓட்ஸ்ல இருந்தும் பண்ணலாம். நான் மோஸ்டா யூஸ் பண்றது வந்து ஆல்மண்டா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஹெம்ப் சீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து நான் வந்து weight loss milk பண்ணுவேன். ஓட்ஸ் மில்க் பண்ணுவேன். ஸோ எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பண்றப்போ இதுக்கு இவ்வளோ பிரைஸ் ஏன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா 600 700லாம் 1 லிட்டர் இருக்கும். அதுல இன்கிரீடியன்ஸ் நிறைய கலந்துருப்பாங்க. ஸோ இதில் ஆல்மண்ட் மில்க் ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் ப்ரோட்டீன் சத்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, PCOS, PCOD, தைராய்டு இவங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து நார்மல் கவுஸ் மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க், நட் மில்க்ஸ்க்கு வரது உங்களோட ஹெல்த்தில் 1 மந்த் நீங்கள் இதை வந்து விட்டுட்டு ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கிறீங்க. நார்மல் மில்க் அண்ட் சுகரை விட்டுட்டு நீங்கள் ஆல்மண்ட் மில்க் 1 மந்த் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின்ல உங்களோட ஃபேஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஹேருக்கு, உங்களோட ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது. இந்த மில்க்ல கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அதை 1 டம்ளரில் 2-3 டம்ளரில் இது பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே ரொம்ப நல்லா மாற்றுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்திஸில் வந்து வாட்டரா இல்லை தண்ணிக்கு பதிலாக தண்ணியோ இல்லை பாலோ இல்லை ஸ்கிம்டு மில்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக எல்லா ஸ்மூத்திலையும் நீங்கள் இந்த ஆல்மண்ட் மில்க் மிக்ஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் மில்க் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சூப்பெல்லாம் குடிப்போம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் பழகணும். எடுத்ததுமே எல்லாத்துலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. பட் ஸ்மூத்திஸில் குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சூப்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லைட்டாக வார்ம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக பாலை கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்கலாம் வைக்க முடியாது. பட் லைட்டாக வார்ம் பண்ணலாம். நீங்கள் அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி டபுள் பாயிலிங் மெத்தடில் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அந்த வெந்நீரில் இந்த டம்ளரில் இருக்கிற பாலை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்கலாம். நீங்கள் இதில் காஃபி எல்லாமே செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காஃபி நல்லா ஃப்ரோசன் பண்ணி நல்லா பீட் பண்ணி காஃபி செய்வாங்க. ஆல்மண்ட் மில்க் காஃபி. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் எந்த அளவு பிடிக்கும்னு தெரியாது. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து ஸ்மூத்திஸ், சூப்ஸ் இதிலெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம ஜூஸஸில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மில்க் ஜூஸஸ் எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். வாங்க இப்போ வந்து அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வால்நட், ஆல்மண்ட் இல்லை ஓட்ஸ் எது எடுத்தீங்கனாலுமே நைட்டே இதை ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இதே தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடிச்சுக்கலாம் பிளெண்டரில் அடிக்கிறப்போ. 1 கப் ஊற வச்சு எடுக்கிற வால்நட்டுக்கு 4 கப்லேருந்து 5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மில்கை வந்து அந்தளவு நீங்கள் டைலூட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் டேஸ்ட் இருக்காது. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் கூட போடலாம். பிளெண்டர் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும். இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டிட்டு ஃபுல்லாக வடிகட்டிடணும். கடைசி ஓட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 3 கப்ஸ் தண்ணி ஊற்றிடுங்க. மொத்தம் வந்து நான் 4 கப் தண்ணி ஊற்றுவேன். நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அது எந்த கப்போட அளவில் இருக்கோ அதுலேருந்து 4 கப்லேருந்து 5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 கப் ஊற்றுவேன். ஸோ அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட வேண்டியதான். பெரிய ஒரு துணி, வெள்ளை துணியில் போட்டு நம்ம வடிகட்டலாம். அப்படி இல்லாட்டி பெரிய வடிகட்டி மாதிரி இருந்துச்சுன்னா புளி வடிகட்டுறதுக்குலாம் ரொம்ப மைன்யூட்டாக தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம். அதில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். கை வைக்காமல் பண்ணுங்கள். ஸோ இது 4 to 5 days வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கையில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்லையோ இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பாட்டில் இருக்கோ அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 4 நாள் வரைக்கும் இது வந்து கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் சில பேர் லைட்டாக உப்பு போட்டுக்குவாங்க. பட் நான் மோஸ்ட்டாக ஸ்மூத்திஸில் ஜூஸில் தான் ஊற்றுவேன் அப்படிங்கிறதுனால உப்பு போட்டுக்க மாட்டேன். இதில் எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதில் ஒரு பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். பட் நீங்கள் பிளெயினாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் எதில் வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் பிளெயினாக செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ இதை மூடி வச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது 4 நாள் வரைக்கும் இருக்கும். மற்ற ஓட்ஸ், வால்நட் எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓட்ஸ்னால் நீங்கள் 3 கப் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றலாம். வால்நட்னா நீங்கள் 3லேருந்து 4 கப் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றலாம். ஸோ அதோட க்ரீமி டெக்ஸ்சரை பொறுத்து அதோட அளவு, தண்ணி ஊற்றுற அளவு மட்டும் மாறும். இப்போ இதில் நான் 6 கப் தண்ணி ஊற்றிட்டேன், 5 கப் தண்ணி ஊற்றிட்டேன்னா இது ஆல்மண்ட் மில்க் மாதிரியே இருக்காது, சும்மா தண்ணி ஊற்றின மாதிரி இருக்கும். அதில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது. பட் நீங்கள் 4 கப் கரெக்டாக தண்ணி ஊற்றுறீங்க, ஊற வச்ச ஒரு ஆல்மண்ட் கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது நல்ல திக்காக க்ரீமியாக மில்க் மாதிரியே உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆல்மண்ட் மில்க் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட எல்லா மில்க் சப்ஸ்டியூட்டாகவும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுறப்ப இதை குடிக்கலாமா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இதை குடிக்கலாமா அப்படிலாம் கேட்பீங்க. எல்லாருமே இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு பேசிக்காக ஆல்மண்ட் அலர்ஜி இருக்குது, எனக்கு ஆல்மண்ட் நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு அலர்ஜி ஆகிடும், சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகிடும், இல்லை என்ன ஆல்மண்ட் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களை தவிர மற்ற எல்லாருமே ஆல்மண்ட் மில்க் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இவங்க குடிக்கலாமா இவங்க குடிக்கக்கூடாதா அப்படிலாம் எதுவுமே இல்லை, தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ நீங்கள் அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.